கார்ல் கோக் அப்படின்னு ஒரு ஊழியர், அயர்லாண்டில் ஊழியர், ரொம்ப தேவபக்தி உள்ள மனுஷன். இந்தியாவை மேலே ஒரு பாரம், அவருக்கு இந்தியாவில் ஊழியம் செய்ய பெரிய ஆசை. ஒரு ரட்சிக்கப்பட்ட யூதர், 75 வயது அவருக்கு. அதனால் ஒரு மருத்துவர் கூட இருப்பார், மனைவியும் கூட இருப்பாங்க. பயங்கரமான டீச்சர். இப்போ அவங்களுடைய மனைவி சொல்லுவாங்க, இது லோ பிபி, 70-60 போயிடும், ரொம்ப லோ பிபி. அப்போ இனி நீ இந்தியாவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவேன், ஆனால் அவர் கேட்க மாட்டார். வீட்டில் உட்காந்து இந்தியாவில் இருக்கிற சேனலில் வரதெல்லாம் பார்ப்பாரு. 70 இருக்கிற பிபி அவருக்கு என்ன வந்துடும், 120 வந்துடும். 120 வந்தோடனே டிவி ஆஃப் பண்ணிடுவேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உடனே ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டை போட்டு என்ன பண்ணிடுவார், கிளம்பி வந்துடுவார். எனக்கு கிளாஸ் எடுக்கையிலேயே 75, அவருக்கு வயசு என்ன, அழுவார், பேசும்போதே அழுவார். உலகத்திலேயே கள்ள ஊழியர்களின் புகலிடம் எதுதான், தென்னிந்தியா தான். உலகத்திலேயே ஆப்பிரிக்காவை 2வது ஆப்பிரிக்கா. இப்போ யூடியூப்ல ஒருத்தர் பிரபலமான ஒரு ஊழியர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்க என்ன பண்ணலாம், பாவம் செய்தாலும், எத்தனை பெரிய பாவம் செய்தாலும் அபிஷேகத்தை இழக்க மாட்டீங்க. அது உண்மை. சரி, அந்த போதனையினுடைய தூண்டுதல் என்னவா இருக்கும்? பாவம் செய்ய தூண்டுதல். என்ன சொல்லணும், ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்யும் பொழுது அபிஷேகிக்கப்பட்டவன் அந்த பாவத்திற்காக துக்கப்பட்டு மனம் திரும்புவான். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டது என்ன சொன்னாரு? ஆமா சிலர் நான் சொன்னாரு. இல்ல, தேவனால் எல்லாம் கூடும், மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். அப்ப நிறைய வரும். உண்மையை தான் லேசா கலப்பாங்க, கண்டுபிடிக்க ரொம்ப சிரமம். இந்த எலிக்கு போடுவீங்கல்ல கேக்கு, அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதில் என்ன தெரியுமா இருக்கு, நீங்கள் வாங்கி அதை படித்து பாருங்க. 96% எலிக்கு பிடிச்சது தான் இருக்கும். கருவாட்டுத்தூள், தக்காளி சாஸு, எத்தனை சதவீதம்? 96%. 4% தான் விஷம். விஷம் எவ்வளவு? 4% தான் விஷம். சொல்றது புரியுதா? ஆனால் அது என்னதுதான், தொடவே கூடாதுன்னு எழுதியிருப்பான் அதை.